நம்முடைய சரீரம் வெளி தோற்றத்தின்படி பலவீனமான ஒரு கூடாரம். இந்த கூடாரம் அழிந்து போகிற கூடாரம். இந்த கூடாரம் தான் தேவனுடைய வாசஸ்தலம். தான் யதார்த்தம். It's a tent of testimony. நான் சாட்சி சொல்லுகிறவனாக அல்ல, சாட்சியாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். என்றைக்கு தேவனுடைய மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கை அமையுமோ, நம்முடைய குடும்பம் அமையுமோ, நம்முடைய சபை அமையுமோ, அப்போது நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறோம். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம். உமது கோலினால் மே தொருளோம். உமது கோலினால் மே தருளோம். உமது கோலினால் மே தருளோம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் தெளிவாக கற்றுக்கொண்டால் வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாரம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு அறிமுகம், அதை நாம் வேத பாடமாக படித்தோம். இந்த வாரத்திலே பிரியமானவர்களே, நேம்ஸ் ஆஃப் த டேபர்னாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்துக்குரிய பெயர்களை படிக்க போகிறோம் இந்த 2வது பாடத்தில். கடந்த வாரம் நாம் பார்த்தது ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை அடிப்படையாக வைத்து இந்த வேத பாடத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பர்பஸ், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. This is the only purpose. கடந்த வாரம் இதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த பெர்செப்ஷன் நமக்கு வேணும். நாம் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறோம் என்றல்ல, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். God wants to dwell with us, wants to live with us. அதை எப்படி செய்ய வேண்டும்? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் தேவன் விளக்கியிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பர்பஸ் என்ன? தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். கடந்த வாரம் ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொன்னேன். பிரியமானவர்களை, ஏறத்தாழ 4000 ஆண்டுகளாக எகிப்திலே சவத்தை அடக்கம் பண்ண கட்டின பிரமிடு இன்றைக்கும் நிற்கிறது. 3500 என்று சொல்லலாம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக சவத்தை அடக்கம் பண்ணுகிறதற்காக கட்டின பிரமிடு இன்றைக்கும் பிரமாண்டமாக நிற்கிறது. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் காலத்தை வென்று நிற்கவில்லை. சாலமோன் கட்டின தேவாலயம் காலத்தை வென்று நிற்கவில்லை. சாலமோனுடைய காலத்துக்கு பின்பாக செருபாபேல் கட்டின தேவாலயம் காலத்தை வென்று நிற்கவில்லை. அந்த தேவாலயத்தை ஏரோது புதுப்பித்து கட்டினார். அந்த தேவாலயம் காலத்தை வென்று நிற்கவில்லை. இது ஒரு பெரிய கேள்வி. தேவன் வாசம் பண்ணும்படியாக கட்டப்பட்ட தேவாலயங்கள், தேவன் வாசம் பண்ணும்படியாக கட்டப்பட்ட ஆராதனை ஸ்தலங்கள், ஆசரிப்பு கூடாரங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டன. ஆனால் சவத்தை அடக்கம் பண்ணுவதற்காக கட்டின பிரமிடுகள் இன்றைக்கும் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கிறது. பிரமிக்கத்தக்க வகையில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி வரத்தான் செய்கிறது. அதிலேயும்
இதுவரைக்கும் உலகத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களிலேயே கட்டமைப்புகளிலேயே மிக விலை உயர்ந்த the costliest construction இந்த டேபர்னக்கல் தான் என்று சொல்லுகிறார். சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட மிகவும் விலையேற பெற்ற ஒரு கட்டமைப்பு உண்டென்றால் இந்த ஆசரிப்பு கூடாரம். அவ்வளவு விலையேற பெற்ற கட்டமைப்பு இல்லாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, இல்லாமல் போய்விட்டதற்கு காரணம் அதைவிட மேன்மையான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட மேன்மையான ஒரு வாசஸ்தலம் அவருக்கு இருக்கிறபடியினாலே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இயேசுவுக்கென்று தேவனுக்கென்று ஒரு நிறைவான வாசஸ்தலம் வருகிறபடியினாலே குறைவான வாசஸ்தலம் இல்லாமல் போய்விட்டு அதைத்தான் நான் படிக்க போகிறேன். அந்த டேபர்னக்கலை விட மகிமையான ஒரு வாசஸ்தலம் ஒரு கிறிஸ்தவ சபை, ஒரு கிறிஸ்தவ சமுதாயம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு கிறிஸ்தவ தனி மனிதன் இன்றைக்கு அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். இந்த மகிமையான வாசஸ்தலம் விலையேற பெற்ற ஆசரிப்பு கூடாரத்தை விட விலையேற பெற்றது. ஆசரிப்பு கூடாரம் இல்லாமல் போய்கிட்டு, அதான் அதனுடைய ரகசியம். ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே மிக அழகாக அமைக்கப்பட்டது. நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். இந்த பக்கத்தில் யூதர்கள் இருக்கணும், இந்த பக்கத்தில் ரூபனியர் இருக்கணும், லேவியர் இங்கே இருக்கணும், இப்படி டென்ட் போடணும், இப்படியெல்லாம் கொடி வைக்கணும் என்றெல்லாம் ரொம்ப பிளான்டாக செய்து. அதனால தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பேலையான், அந்த இஸ்ரவேலுடைய கூடாரங்களை பேலையான் பார்த்துட்டு இட் ஷாக்ட் ஹிம். எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறார்களே, இவங்களை எப்படிடா சபிக்க முடியும்னார். இதை பார்க்கும்போது, இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு முதலாவது வர வேண்டிய எண்ணம், நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். வனாந்தரத்தில் 5000 புருஷர் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவ்வளோ பெரிய 5000 என்று சொன்னார்? வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு எப்படி கவுண்ட் பண்ணாங்க. 50 பேராகவும் 100 பேராகவும் அவர் உட்கார வைத்தார். அது எப்படி உட்கார வைத்தாரோ, வரிசைக்கு 100 பேரை 50 வருஷம் உட்கார வச்சார். முதல்ல உட்காருங்க வரிசையாக, 100 பேரா அப்படி 50 வருஷம் உட்கார வச்சார். 5000 பேருன்ட்டார். எனக்கு இதில் ஒரு கேள்வி உண்டு. 50 பேராக 100 பேராக வைத்து 5000 என்று புருஷரை கவுண்ட் பண்ணாங்க, ஏன் ஸ்திரீகளை கவுண்ட் பண்ணலை? ஒரு வேளை அவங்க வரிசையில் உட்காரலையா? அப்படி இருந்திருக்க முடியாது. ஒருவேளை அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு கண்ணியம் கருதி ஸ்திரீகளை கவுண்ட் பண்ணாமல் விட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அடிப்படையில் ஒரு ஒழுங்கின் தேவன். அது நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகளெல்லாம் கடந்த வாரம் நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 2 முக்கியமான பெயர்கள். ஒன்று ஃப்ரம் இட்ஸ் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ், இன்னொன்று ஃப்ரம் இன்வேர்ட் ரியாலிட்டி. இந்த டென்ட்டுக்கு, இந்த கூடாரத்துக்கு 2 முக்கியமான பெயர்கள் உண்டு. ஒன்று அதனுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ், வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து உள்ள ஒரு பெயர். இன்னொன்று அதனுடைய இன்வேர்ட் ரியாலிட்டி, அதனுடைய உள்ளான யதார்த்தத்தின் அடிப்படையிலே உள்ள பெயர். அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை வைத்து உள்ள பெயர் என்ன? டென்ட், டேபர்னாக்கிள், கூடாரம். டென்ட் என்றாலும் டேபர்னாக்கிள் என்றாலும் கூடாரம்.
அதனுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை பார்க்கும்போது அது ஒரு கூடாரம் என்று இருக்கிறது, அது ஒரு டென்ட் என்று வருகிறது. அதனுடைய இன்வேர்ட் அப்பியரன்ஸை பார்க்கும்போது சாங்சுவரி, ஆசரிப்பு கூடாரம், டுவெல்லிங் பிளேஸ், வாசஸ்தலம், பேலஸ் ஆஃப் காட், தேவனுடைய அரண்மனை, ஹவுஸ் ஆஃப் யாவே, யாவேவுடைய வீடு, கர்த்தரின் வீடு, டெம்பிள் ஆஃப் யாவே, கர்த்தருடைய ஆலயம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த டேபர்நாக்கிளை குறித்து வேதத்தில் ஒரு 500 ரெஃபரன்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக இந்த டேபர்நாக்கிளை குறித்து அவ்வளோ ரெஃபரன்ஸிங் கொடுத்தா நிறைய ஆகிடும். இந்த டேபர்நாக்கிளை குறித்து அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கு. வெளிப்பிரகாரமாக இட்ஸ் ஒரு ஆர்டினரி வீக் டென்ட், ஒரு டென்ட் கூடாரம் தான். சுற்றி துணியினால் வேலி போட்டிருக்குது, பலகைகளை வச்சு சுவர் எழுப்பியிருக்கிறாங்க, மேலே 4 விதமான என்ன சொல்லலாம் டெக்ஸ்டைல், மெல்லிய பஞ்சு நூலினால் செஞ்ச ஒரு லேயர், அதுக்கு மேலே உள்ளனில் ஒரு கவரிங், உள்ளன் கவரிங்க்கு மேலே ஒரு ஸ்கின் கவரிங், ஸ்கின் கவரிங்க்கு மேலே இன்னொரு ஸ்கின் கவரிங். முதல்ல ஒரு லினன் கவரிங், அப்புறம் ஒரு உள்ளன் கவரிங், அதுக்கு மேலே ஒரு சிவப்பு ஸ்கின் கவரிங், அதுக்கப்புறம் ஒரு திமிங்கலத்தினுடைய தோலினால் உள்ள ஒரு கவரிங். 4 கவரிங் போட்டு மூடியிருக்கேன். இப்போ தான் ஸ்ட்ரக்சர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இட்ஸ் a very weak structure. இட்ஸ் a very weak structure. அதில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம பார்க்க முடியலை. ஆனால் பிரியமானவர்களே, அதனுடைய இன்வர்ட் ரியாலிட்டி, அது ஒரு சாங்சுவரி, ஒரு ஆராதனைக்குரிய இடம், ஒரு பரிசுத்த ஸ்தலம். வெளியே ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, ஆனால் உள்ள அதனுடைய பர்பஸ், அது கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் ஆராதனை ஸ்தலம், வாசஸ்தலம், டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். வெளியே ஆர்டினரி ஸ்ட்ரக்சர், ஆனால் இந்த ஆர்டினரி ஸ்ட்ரக்சர் தேவனுடைய மாதிரியின்படி, தேவன் காண்பிக்கிற மாதிரியின்படி செய்யும்போது ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ். இட்ஸ் a place where God wants to dwell. It's a God's dwelling place. It is the house of Yahweh, கர்த்தருடைய வீடு. It's a temple of Yahweh. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், அவருக்கு இதை விட ஒரு மகிமையான டுவெல்லிங் பிளேஸ் வந்ததுனால, இந்த மேலானது வந்ததுனால, நிறைவானது வந்ததுனால குறைவானது இல்லாமல் போயிட்டு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? Know ye not that you are the temple of God, and the Spirit of God dwelleth in you. நமக்குள்ளாக தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளாக தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் டெம்பிள் ஆஃப் காட், ஹவுஸ் ஆஃப் காட், டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். லார்ட் மேக் மீ எ சாங்சுவரி. காலையில் ஆங்கில ஆராதனையிலே பாட வேண்டும் என்று, லார்ட் ஐ வாண்ட் டு பி எ சாங்சுவரி. ஆண்டவரே, என்னை நீர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக மாற்றும். என்னுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, சில வேளையில் நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம், நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் என்று. நம்முடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம், நம்முடைய கம்யூனிட்டி, நம்முடைய ஹவுஸ், நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய சர்ச், இட் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். நியூ டெஸ்டமெண்ட்டில் பில்டிங் டெம்பிள் கிடையாது. சில இடங்களில் ஆலய பிரதிஷ்டை என்றெல்லாம் கார்டு அடிக்கிறாங்க. இந்த சொற்றொடர் இன்றைக்கு பெந்தைகோஸ்தே உலகத்திலும் வந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது.
சாதாரணமாக ஒரு கூரை போட்டிருந்தோம், இல்லை ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருந்தோம்னு சொன்னால் அதை சிற்றாலயம் இல்லைன்னா ஆலயம்ங்கிறாங்க. கொஞ்சம் அதை பெருசாக கட்டி ஏசி எல்லாம் போட்டு கொஞ்சம் மாடர்ன் கேஜெட்ஸ்லாம் வச்சுட்டா பேராலயம், கெதீட்ரல் அப்படின்னு இன்றைக்கி பிரிண்ட் பண்ணுறாங்க. பொதுவாக அநேக பேராலயங்கள் வெளிநாட்டிலேருந்து வருகிற பணத்தினாலே கட்டப்பட்டவைகள். ஒரு சில பேராலயம் ஒருவேளை உள்நாட்டு பணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு, கல்லை வச்சு, மண்ணை வச்செல்லாம் ஆலயம் கட்ட முடியாது. அன்றைக்கு சாலமோனே பயந்துட்டான். இந்த வானம் தேவனுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அதுக்கு யார் ஆலயத்தை கட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே ஆலயத்தை கட்ட சொல்லவில்லை. இயேசு புதிய ஏற்பாட்டிலே ஆலயத்தை இடிக்க சொன்னார். இன்றைக்கு யாராயிரம் நாங்கள் ஆலயம் கட்டுகிறோம், ஆலயம் பிரதிஷ்டை என்றால் கொஞ்சம் அன்பாக சொல்லுங்கள். இயேசு சாமி ஆலயத்தை இடிக்கத்தானே சொன்னார், இயேசு சாமி உங்களை ஆலயமாக கெட்டப்பா சொன்னார்னு கேளுங்க. அதில் தவறே இல்லை. பிரியமானவர்களே, இப்படி ஒரு கட்டடம் என்பது ஆலயம் அல்ல. இது ஒரு ஆராதிக்கிறதற்கு நமக்கு இருக்கிற ஒரு இடம். ஆரம்பத்தில் இது குடிசையாக இருந்தது. ஒரு தரிசனம் தந்தார், ஒரு பில்டிங்காக எழுப்பி இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் தாமதித்தால் ஏர் கண்டிஷன் பண்ணலாம், இன்னும் நேர்த்தியாக இதை வைக்கலாம். இப்படி ஒரு பில்டிங்கில் கூடினாலும் ஒன்று தான், மரத்தடியிலே கூடினாலும் ஒன்று தான், ஆற்றங்கரையிலே கூடினாலும் ஒன்று தான். வாடகைக்கு ஒரு வளாகத்தை எடுத்து, ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து, ஒரு அரங்கத்தை எடுத்து அங்கே நாம் கூடி ஆராதித்தாலும் சபை தான். நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமே ஒழிய புதிய ஏற்பாட்டிலே கட்டடங்கள் ஆலயம் கிடையாது. இது தெரியாது அவங்களுக்கு. டோன்ட் யூ நோ திஸ்? நோ யூ நாட்? டோன்ட் யூ நோ? இந்த அறிவு கூட இல்லையான்னு கேட்குறாரு கொரிந்து சபையில். இன்றைக்கு சில இடங்களில் அதை நான் குற்றப்படுத்தும்படியாக இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஆலய கான்செப்ட் கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி டிஸ்ட்ராய். அதனால தான் இந்த ஆலயம் ஆசரிப்பு கூடாரமும் இல்லை, சாலமன் கட்டின ஆலயமும் இல்லை, செருபாபேல் கட்டின ஆலயமும் இல்லை. ஒரு ஆலயம் இருக்க வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அந்த தேவன் அந்த ஆலயங்களை இடிக்கவே விட்டிருக்க மாட்டார். Don't you know that you are the temple of God and that the Spirit of God dwelleth in you? அது மாத்திரமல்ல, மீண்டும் 1 கொரிந்தியர் 6:19 திரும்ப சொல்லுகிறார், know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறார், and what agreement had the temple of God with idols? For you are the temple of the living God, as God hath said, I will dwell in them and walk in them, and I will be their God, and they shall be my people. So it is not only dwelling in our body, நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கூடி வரவுக்குள்ளே, நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். A Christian community, that may be a family, that may be a church. அது ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு சபையாக இருக்கலாம். அது தேவனுடைய ஆலயம். தேவன் அதற்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். வசனங்கள் அதிகமாக எடுக்க நேரமில்லை, தேவையில்லை. நான் நன்றாக கவனிங்க. இந்த சரீரத்தை எடுத்துக்கோ. முதலாவது, இந்த சரீரம் அவுட்வேர்டாக இட் இஸ் a weak one, it's a tent. அவுட்வேர்டாக பார்த்தா நம்முடைய சரீரம் ஒரு டென்ட். இந்த கூடாரம், அந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இது ஒரு மண்பாண்டம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இட்ஸ் a clay mold. இது ஒரு அற்பமான சரீரம்.
நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், வைல்ட் பாடி, இந்த அற்பமான சரீரம் என்று இருக்கு. பலவீனமான சரீரம். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பாடு சுமந்து தவிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பாடு சுமந்து தவிக்கிறோம். நம்முடைய பாடி, இட் இஸ் அ வைல்ட் பாடி, இட்ஸ் அ வீக் பாடி. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவின் ஒளி நம்மிலே தோன்ற பண்ணும் பொருட்டு அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு பெரிய ட்ரெஷர். வெளியே நாம் மண்பாண்டம், உள்ளே நமக்குள்ளே ஒரு பெரிய ட்ரெஷர் இருக்கிறது. வெளியே நாம் சாதாரண விசுவாசிகள். இந்த உலகம் நம்மை அறியவில்லை, இந்த உலகம் அவரையும் அறியலை. அவர் ஒரு பலவீனமான சரீரத்தோடு கூட வந்தார். பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், களைப்பாக இருந்தார், நித்திரையாக இருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருந்தது. நம்முடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருந்தாலும் நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். We are the living temple of God. We are the sanctuary of God. இதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய ஒரு வாசஸ்தலம். I am the temple of Yahweh. யாவோவுடைய ஒரு கோயில். நமக்கு வேறு கோயில் கிடையாது. சபையை கோயில்னு சொல்லக்கூடாது. கோயிலுக்கு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. இந்துக்கள் கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போகக்கூடாது. கிறிஸ்தவங்க கோயிலாக இருக்க வேண்டும். ஒருவேளை பிற மதத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இந்துக்கள் கோயிலுக்கு போவார்கள், கிறிஸ்தவர்கள் கோயிலாக இருக்க வேண்டும். நம்ம வேறு கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுன்னு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறதல்ல, வாரம் முழுவதும் நம்ம கோயிலாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் என்று சொல்லுவாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போகிறவர்கள் அல்ல, வாரம் முழுவதும் கோயிலாகவே இருக்கிறவர்கள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து உள்ள 3 பெயர்களை மாத்திரம் நேரம் அனுமதிக்கிறது போல சுருக்கமாக முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, திஸ் இஸ் கால்ட் டென்ட் ஆஃப் யாவே. யாவே உடைய கூடாரம். பழைய ஒரு பாட்டு உண்டு, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரில. சிஸ்டருக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், வேறு ஒருவேளை அருமராஜுக்கு தெரியும், எத்தனை பேர் தெரியும்னு தெரில. நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? நிறைய பேருக்கு தெரியுதா? வெரி குட். ஒரு நாள் சபையில் பாடிடலாம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இன்றைக்கு நமக்கு சொந்தங்கிறனால இந்த மாதிரி பாட்டெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா பொய்யா பாடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில். நம்ம கர்த்தருக்கு சொந்தம். நம்ம அவர் மீட்டு கொண்டதே தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கு. அப்போ இந்த கூடாரம் யாவேக்கு சொந்தமான கூடாரம். இந்த கூடாரம் எனக்கு சொந்தமான கூடாரம் அல்ல. இந்த சரீரம் எனக்கு சொந்தமான சரீரம் அல்ல. அப்போ இந்த சரீரத்திலே யாவே வாசம் பண்ண வேண்டும் என்றால் உள்ளும் புறம்புமாக இந்த சரீரம் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். இந்த சரீரத்திலே இயேசு வாசம் பண்ண வேண்டும் என்றால் இந்த சரீரம் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அமைந்திருக்க வேண்டும், உள்ளும் புறம்பும். ஏனென்றால் அவர் இந்த சரீரத்திலே தான் வாசம் பண்ண வேண்டும். இந்த சரீரம் அவருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் அல்ல. இந்த சரீரத்தில் நான் விரும்புகிறது போலெல்லாம் துவாரம் போடுகிறதற்கு, காது குத்துகிறதற்கு,
மூக்கு குத்துகிறதற்கு. பிரியமானவர்களே, காது குத்தலாம் என்று சொன்னால் ஒரு இடத்துல குத்தலாம், 4 இடத்துல குத்தலாம், அப்புறம் மூக்கில் குத்தலாம், இப்போ கண்ணி மேலே குத்துறாங்க, தொப்புளில் குத்துறாங்க, மர்ம உறுப்புகளில் குத்துறாங்க, எங்கெங்கேயோ குத்தி எங்கெங்கேயோ போடலாம்னா போடலாம். அது 1 போட்டால் தப்பு இல்லை, 2 போட்டால் தப்புன்னு நம்ம சொல்ல முடியும். பைபிள் அப்படியே போட்டிருக்குது. இது குத்தலாமா குத்தக்கூடாதாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு ஒன்றே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, இந்த சரீரம் எனக்கு சொந்தம் அல்ல, இந்த டென்ட் யாவேக்கு சொந்தம். This belongs to Yahweh. This is Yahweh's tent. He wants to dwell in me. He makes me a sanctuary. அவர் என்னை ஒரு வாசஸ்தலமாக மாற்றுகிறார். என்னை ஒரு வாசஸ்தலமாக இருக்க விரும்புகிறார். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த ஆசரிப்பு கூடாரமே இல்லாமல் போயிற்று. சாலமோன் கட்டின தேவாலயமே இல்லாமல் போயிற்று. Because God wants to dwell in me. கையினால் கட்டின அந்த தேவாலயத்தில் தேவன் வாசம் பண்ண பிரியமா இல்லை. அப்படியானால் நான் எவ்வளோ ப்ரெஷியஸ். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று மகிமையாக இருப்பதற்கு இந்த முதலாவது வெளிப்பாடு, நான் எனக்கு சொந்தம் அல்ல. I belong to God. என்னுடைய பாடி மாத்திரமல்ல, என்னுடைய சோல், ஸ்பிரிட், ஆவி, ஆத்மா தேவனுக்கு சொந்தமானது. என்னுடைய ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் தேவனுக்கு சொந்தமானது. அவர் என்னை தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி, இந்த சொந்த ஜனங்கிறதுக்கெல்லாம் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ஒரு சொல் உபயோகித்திருப்பாங்க. யாருக்கா தெரியுமா என்ன சொல்லுன்னு? peculiar people. He wants us to be his peculiar people. We should not be like others. நம்ம கொஞ்சம் பெக்கூலியராக இருக்கணும். இன்றைக்கு பெக்கூலியர் என்பது, அவன் ரொம்ப பெக்கூலியர் டைப்புங்க, அவன் ரொம்ப பெக்கூலியராக பேசுகிறான், அவன் ரொம்ப பெக்கூலியராக இருக்கிறான். இந்த பெக்கூலியருங்கிறது அவனுக்கே ஒரு சில தனித்தன்மை உடையவன் என்று பொருள். அவன் நடக்கிறது ரொம்ப பெக்கூலியராக இருக்குன்னா அவன் ரொம்ப வித்தியாசமாக நடக்கிறான். கிறிஸ்தவர்கள் பெக்கூலியர் பீப்புள். பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ, இல்லாவிட்டால் பரலோக வாசிகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும். Because we belong to him. We don't belong to this world. If we belong to this world, the world will love us. நாம் இந்த உலகத்துக்குரியவர்களானால் இந்த உலகம் நம்மை ஸ்நேகிக்கும். நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம உலகத்துக்குரியவர்களை போல இருக்கணும்னு கஷ்டப்படக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், நம்ம we don't belong to this world. We are not of this world. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ இதை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய குறிப்புகள் மனதில் ஒன்றை பதிய வைத்து கொள்ளுங்க. we are the tent of Yahweh. அடுத்தபடியாக அதற்கு வருகிற இன்னொரு பெயர் tent of testimony, சாட்சியின் கூடாரம். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பெயரை படிக்கிறதுல இவ்வளோ அர்த்தம் இருக்குது. நம்ம கர்த்தருக்கு சொந்தமாக இருந்தால் மாத்திரமல்ல, நம் சாட்சியின் கூடாரமாக இருக்க வேண்டும். அதற்கு சாட்சியின் கூடாரம் என்று வந்ததற்கு ஒரு பெயர் 10 கட்டளைகள். கர்த்தருடைய சாட்சி அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்தது. நமக்குள்ளே கர்த்தருடைய கற்பனை வைக்கப்பட்டிருக்கு. அது பின்னால் நம்ம விரிவாக படிப்போம். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த சபைக்கு தேவன் கொடுத்த முதல் கட்டளை, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க,
ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும்னாரு. அதனால் உலகம் முழுசும் போய் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நான் சாட்சியாக இருக்க சொல்லியிருக்க, அதனால் நீ கண்டிப்பாக சபையில் சாட்சி சொல்லணுங்கிறாங்க. இதெல்லாம் தப்பான உபதேசம். ஆண்டவர் உலகம் முழுவதும் போய் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலை, உலகம் முழுவதும் சாட்சியாக இருங்கன்னு சொன்னார். நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், பிரசங்கம் பண்ணுங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த வேத வசனம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. அதான் சபைங்க. மரித்த இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. இன்றைக்கு சபைக்குரிய சாட்சி என்ன? எப்படி ஒரு பாவியை தேவனாலே பரிசுத்தமானாக மாற்ற முடியும்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி. அது அந்த ஜீவனுள்ள கல்லோடு சேர்ந்த மண்ணாங்கட்டி, அந்த ஜீவனுள்ள கல்லோடு சேர்ந்த மண்ணாங்கட்டி எப்படி ஜீவனுள்ள கல்லாக மாறுது? எப்படி ஒரு பாவி பரிசுத்தவானாய் மாறுகிறான்? அதுக்கு நான் சாட்சி. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தனி மனிதன், சபை, it should be a tent of testimony. What God can do in the life of a man. உங்கள் வேலை ஸ்தலத்தில் இயேசு தேவன், நான் சாட்சிங்க. அதுக்கு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் அப்படி இருந்தேன். இயேசு உயிரோடு இருக்கார், நான் சாட்சி. யாருங்க பைபிளை பின்பற்ற முடியும்? நான் சாட்சிங்க. பைபிளை பின்பற்ற முடியும். பைபிள் படி ஜீவிக்க முடியுமாங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? முடியுங்க. நான் சாட்சி. நம்முடைய வாழ்க்கை அவர் காண்பிக்கிற மாதிரியின்படியே அமைந்திருக்குமே என்றால் அந்த தேவன் யார் என்பதற்கு நான் சாட்சி. நம்முடைய கூடாரத்தினுடைய கூடாரம் தான். வெளியே பார்த்தா இட்ஸ் a tent. Tent speaks about our weakness. ஆனால் இந்த tent belongs to God. ரெண்டாவது, இந்த tent is the testimony for Yahweh. யாவேக்கு நம்ம வாழ்க்கை தாங்க சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, இட்ஸ் a tent of மீட்டிங். தமிழில் சந்திப்பின் கூடாரம் என்று இருக்கும். அங்கே தான் தேவன் மனிதனை சந்தித்தார். மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார். அநேக தேவ நியாயங்கள் அங்கே வெளிப்பட்டன. சில வேளைகளிலே தேவன் அவருடைய பாவத்துக்கு தக்கதாக அவர்களை தண்டித்தார். பிரியமானவர்களே, தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு இடமாக நம்முடைய வாழ்க்கை அடிப்படையிலே அமைய வேண்டும். God and man meets in our life. God and man meet in our life. அதான் ஒப்புரவாக்குதலின் ஒளி. God ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அந்த காடை சந்திக்கிறதற்காக தன்னுடைய பாவ நிவாரண பலியாக மனிதன் அந்த ஆசரிப்பு கூடார ஒரு பலி மிருகத்தை கொண்டு வருகிறான். அவன் பாவ நிவாரணத்துக்காக அந்த பலி செலுத்தப்படுகிறது. தேவன் மனிதனை சந்திக்கிறார். என் வாழ்க்கை எப்படி மாறணும்? மனிதன் தேவனை சந்திக்கிற ஒரு வாழ்க்கையாக. சரி, இது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கும். எளிமையாக சொன்னால், என் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படணும், என் மூலமாக அநேகர் பாவ மன்னிப்பை பெறணும், என் மூலமாக அநேகர் தேவனோடு ஒப்புரவாகணும்.
நான் தேவன் மனிதனை சந்திக்கிற, இல்லாட்டால் மனிதன் தேவனை சந்திக்கிற ஒரு ஸ்தலமாக என் வாழ்க்கை மாற வேண்டும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். மனுஷனுக்கு தேவன் இல்லை, நம்பிக்கை இல்லை, நிம்மதி இல்லை, இருளில் இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த தேவாதி தேவனை எனக்குள்ளே வெளிப்படுத்தியிருக்கிற அந்த தேவனை இருளில் இருக்கிற ஒரு மனிதன், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன், தேவன் இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன், அந்த தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் பிளேஸ் நான் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நம்பிக்கை இல்லாமல், தேவன் இல்லாமல், இருட்டில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை சந்திக்கிற ஒரு ஸ்தலம் நான். இந்த 3 காரியங்களை உள்ளத்தில் ஆழமாக பார்த்தீங்க. அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு அநேக பெயர்கள் இருக்கின்றன. பல விதங்களில் இந்த வேத பாடத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். நேற்றிரவு இப்படியாக இந்த வேத பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியிலே ஏவப்பட்டேன். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 500 ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் சுருக்கி பார்த்தால், ஒன்று வெளித்தோற்றத்தின்படி கூடாரம், உள்ளான யதார்த்தத்தின்படி தேவனுடைய வாசஸ்தலம். நம்முடைய சரீரம் வெளித்தோற்றத்தின்படி பலவீனமான ஒரு கூடாரம். இந்த கூடாரம் அழிந்து போகிற கூடாரம். இந்த கூடாரம் தான் தேவனுடைய வாசஸ்தலம், தான் யதார்த்தம். என்றைக்கு தேவனுடைய மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கை அமையுமோ, நம்முடைய குடும்பம் அமையுமோ, நம்முடைய சபை அமையுமோ, அப்போது நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறோம். நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த கூடாரத்தை பற்றி உள்ள அநேக பெயர்களை சுருக்கி 3ஆக ஆக்கினேன். ஆண்டவர் உதவி செய்தார். ஒன்று, இந்த கூடாரம், இந்த பலவீனமான சரீரம், என் குடும்பம், என் சபை எனக்கு சொந்தம் அல்ல, தேவனுக்கு சொந்தம். இது தேவனுடையது. இட் இஸ் டென்ட் ஆஃப் யாவே, டெம்பிள் ஆஃப் யாவே, ஹவுஸ் ஆஃப் யாவே. இட் பிலாங்ஸ் டு காட். இட்ஸ் காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். இது தேவனுடைய சாங்சுவரி. Lord, I want to be a sanctuary. Make me a sanctuary, Lord. உம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக என்னை மாற்று. இரண்டாவதாக, it's a tent of testimony. நான் சாட்சி சொல்லுகிறவனாக அல்ல, சாட்சியாக, தேவத்துக்கு சாட்சியாக, தேவனுடைய வல்லமைக்கு சாட்சியாக, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு சாட்சியாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். மூன்றாவது, எப்படி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிற ஒரு பாவி தேவனை சந்திக்கிறானோ, எப்படி தேவனோடு ஒப்புரவாகிறானோ, எப்படி அவனுக்கு பாவ நிவாரணம் உண்டாகிறதோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் பாவ நிவாரணத்தை மனிதர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாகத்தக்கதாக கர்த்தர் என்னை ஒரு மீட்டிங் பிளேஸாக மாற்ற வேண்டும். தொடர்ந்து படிக்க போகிற இந்த பாடம் நம்ம வாழ்க்கையில் 3 காரியத்தை செய்யணும். ஒன்று, நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக கர்த்தருடைய வாசஸ்தலமாக மாறணும். ரெண்டாவது, இந்த பாடங்களை தொடர்ந்து படிப்பதன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சபையின் வாழ்க்கை அந்த தேவனுக்கு சாட்சி என்று வர வேண்டும். மூன்றாவதாக, தொடர்ந்து இந்த வேத பாடங்களை படிப்பதினாலே, our life should become a meeting place between God the Creator and man the sinner, a ministry of reconciliation. பவுல் சொல்லுகிறார், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். தேவனுக்கும் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் இடையில் நான் தான் ஒரு கான்டாக்ட். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள்.